அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்றைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 ஆம்புலன்ஸ் தடுக்கிறாங்க. எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது. நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது. இதை பொறுக்க முடியல. எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல. நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது.